ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மதுரை பொட்டலம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மதுரை பொட்டலம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. மதுரையில் ஃபேமஸான சைட் டிஷ் இது லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். அதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வேக வச்சு உருளைக்கிழங்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுருக்கேன், சோம்பு, சீரகம், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கசகசா இதில் விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ரெகுலராக நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாங்க. எப்பவும் போல் கடுகு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே பூண்டு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் கடுகு வெடித்த உடனே நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தோம்னா கடுகு நல்லா வெடிச்சிருந்தால் தான் அந்த ரெசிபி நல்லா இருக்குங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கலைன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும், கடுகு வெடித்தா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த அடுத்த ஐட்டம் போடுங்க. கடுகு வெடிக்கலைன்னா உடம்புக்கு கெடுதல், அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு இடித்து போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் ஒரு டேஸ்ட்டுங்க. கட் பண்ணியே போடுங்க. எவ்வளவு போடணும் அப்படிங்கிற அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம், சோம்பு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இது ஓரளவுக்கு வதங்கட்டும். பச்சை மிளகாயெல்லாம் நம்ம கரெக்டாக வதக்கிட்டோம்னா காரமே தெரியாதுங்க. அப்போ அந்த பச்சை மிளகாவையே நம்ம சாப்பிடலாம். அந்தளவுக்கு கரெக்டாக வதக்கி இருக்கணும், அப்போ தான் காரம் தெரியாதுங்க. இப்போது இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. கூட்டி குறைச்சி அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமோ, ஒருத்தருக்கு பூண்டு ஜாஸ்தியாக பிடிக்கும், ஒருத்தருக்கு இஞ்சி ஜாஸ்தியாக பிடிக்கும். அதனால் உங்கள் சாய்ஸுங்க, நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக வதங்கிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவரில் பூண்டு, சீரகம், சோம்போட வாசனைக்கு சூப்பராக இருக்குங்க. பெரிய நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் மசாலாவெல்லாம் கரெக்டாக அந்த வெங்காயம் பூண்டில் மிக்ஸ் ஆகும். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலாவோட கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற, ரொம்ப மசிக்கக்கூடாது, 1-2 மசிச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப மசிக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி 1-2 தான் இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குல இந்த மசாலாவெல்லாம் இறங்கும். தேவைப்பட்ட 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப மைய இருக்கக்கூடாது, பார்த்து கிளறணும். மசாலாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அட்டகாசமாக நம்மளோட மதுரை பொட்டலம் ரெடி ஆகிடுச்சு. மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். செம்ம டேஸ்டான கலர்ஃபுல்லான மதுரை பொட்டலம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியாக இந்த கடலை மாவை தூவி தான் மிக்ஸ் பண்ணி இந்த ரெசிப்பியை ஃபினிஷ் பண்ணணும். நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன்.
இந்த கடலை மாவு இந்த மதுரை பொட்டலத்துக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ ரெடி. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட மதுரை பொட்டலம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு தான் இதில் மேஜர். அது இருந்தால் தான் இந்த ரெசிபி செய்ய முடியும். மதுரைக்கு போனவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிடாதவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. என்கிட்ட அந்த இலை இல்லைங்க. அந்த இலை இல்லாதனால நான் பிளேட்டில் காமிச்சிருக்கேன். இல்லாட்டி அந்த இலையில தான் மடித்து கோன் மாதிரி செஞ்சு தருவாங்க. அதை வந்து நம்ம ரசம் சாதம், குழம்பு சாதம், தயிர் சாதம், ஒயிட் ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, உளுந்து தோசை ஊற்றிட்டு உள்ளே ஸ்டஃப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இட்லி மாவுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் இட்லி மாதிரி கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மதுரை பொட்டலம் அட்டகாசமாக இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி தான். ரெகுலராக நம்ம செய்கிற பொரியல் மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன வேரியேஷன் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.